சிற்றம்பலம். அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறி தழைத்து உங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு பல திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்குறை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமல மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லிக்கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்கு சீதிரு தொண்டத் தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய கமலவிநாயகர் சத்சங்கம் நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் ஏகம்பனாக மரத்தின் கீழ் வெளிப்பட்டதனால மூலநாதராக இருக்கின்ற பெருமான் அன்னையின் அன்புக்கு குழைந்த காரணத்தினால தழுவ குழைந்த நாதர் அப்படிங்கிற திருநாமம் பெற்று விளங்குகிறார். அதில் என்ன நடைபெறுகிறது என்பதை அடுத்து காண்போம். 65வது பாடல். கம்பர் காதலி தழுவ கம்பர் காதலி தழுவ மெய்குழைய கண்டு நிற்பனவும் சரிப்பனவும் ஆன உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி எம்பிராட்டிக்கு மெல்லியல் ஆனார் என்றும் ஏகம்பர் எம்பிராட்டிக்கு மெல்லியல் ஆனார் என்றும் ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த வம்புலா மலர் நிறைய விண் பொழிய கம்பை ஆறு முன் வணங்கியது அன்றே. இந்த பாட்டில் பொங்கி எழுந்து வந்த கம்பை ஆறு இப்பொழுது அன்னையின் அன்பை கண்டு வணங்கியது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆற்று வெள்ளம் தணிந்தது அப்படின்னு பொருள். பொங்கி எழுந்தது, அன்னையின் அன்புக்கு முன்பாக வணங்கியது, எனவே வெள்ளம் தணிந்தது என்பது பொருள். அதுக்கு முன் அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. கம்பர் காதலி. இங்கே கம்பர் யார் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுக்கு கம்பர்னு பேர். எனவே கம்பர் கம்பநாட்டாழ்வார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருக்கு பேர் யாரை குறிக்கும்னு. ஆனால் கம்பர் என்ற பெயர் சிவபெருமானுக்குரிய பெயர் என்பதை நீங்கள் இந்த பெரிய புராணம் படித்தீங்கன்னா தான் தெரியும், அல்லது காஞ்சி புராணம் படித்தீங்கன்னா தெரியும். சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலும் இறைவன் திருநாமத்தை கம்பன் கம்பர் அப்படின்னு குறித்திருக்கிறார். தேவாரமும் நம்ம பார்த்தோம் போன வகுப்பில். நல்ல கம்பனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறாரு. எனவே இறைவனை கம்பன் என்று பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை அவர் தேவாரத்திலிருந்து பார்த்தோம். அதனால் இங்கே கம்பர் காதலி, கம்பன் இறைவன், கம்பர் காதலி தழுவ வெள்ளத்தை கண்டு அச்சம் கொண்டு தழுவிய நிலையில் மெய் குழைய கண்டு சிவலிங்க திருமேனி அப்படியே குழைந்து நிலையில்
அப்படியே நிற்பனவும் சரிப்பனவும் ஆன உம்பரே முதல் யோனிகள் எல்லாம் 84 லட்ச யோனி பேதம் என்று சொல்லப்பெறுகின்ற அனைத்து உயிர்களும், எந்தெந்த உயிர்களெல்லாம் உடம்போடு கூடியிருக்கிறதோ அத்துணை உயிர்களும், அதான் உயிரும் உடம்பும் ரெண்டும் வேறு வேறு பொருள். அதனால் எல்லா உயிரும் யாக்கையும் உருகி, நமக்கு உருகாத போது ரெண்டும் வேறு வேறு மாதிரி தெரியலைங்க, ஒன்றாத்தான் தெரியுது. இப்போ யாருக்காவது உடம்பு வேறு உயிர் வேறு, நான் எந்திரிச்சு நின்னா ஏதோ கூட எந்திரிச்சு நிற்கிற மாதிரியே தெரியுதுங்க, நான் நடந்தனா கூட ஒன்று வருதுங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா உடம்பும் உயிரும் தனித்தனியாக இல்லை, ஒன்றாவே இருக்குது. இப்போ நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது இளநீராக இருக்கும்போது வழுவழுன்னு இருக்கும். கொஞ்சம் முதிர தொடங்கும்போது அந்த ஓட்டையும் தேங்காய் பருப்பையும் பிரிக்க இயலாது, அப்படி ரொம்ப வலிமையாக ஒட்டி கொண்டு இருக்கும். அதே தேங்காய் முதிருமானால் ஓட்டை விடுத்து விட்டு தனியாக உள்ளுக்குள்ளே கிடக்கும். இப்போ இளநீராக இருக்கும்போது எடை அதிகமாக இருக்கும், அது காயாக முதிர தொடங்க தொடங்க எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுவே கொப்பரையாக மாறிட்டால் முற்றிலும் எடை குறையும். நீங்கள் 3க்கு எடை, நீங்கள் வீட்டில் தென்னை மரம் இருந்துச்சுன்னா இளநீர் ஒன்று பறிங்க, தேங்காய் ஒன்று பறிங்க, கொப்பரையை பறிங்க, 3ஐயும் எடை போட்டு பார்த்தீங்கன்னா வேறுபாடு தெரியும். அல்லது தேங்காயாக இருக்கும்போதும் இளநீராக இருக்கும் பொழுதும் அப்படியே மாறி மாறி பார்க்கும்போது அந்த எடை வேறுபாடு தெரியுங்க. வடிவத்தில் வேறுபாடு தெரியும், உருவத்தில் வேறுபாடு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இப்போ அந்த ஓடும் அந்த பருப்பும் ஒட்டி கொள்ளாது இருக்கிற நிலை இருக்குது பாருங்கள், அது பற்றற்ற நிலை, பற்றை விட்ட நிலைன்னு பேர். அந்த மாதிரி தான் உடம்புக்குள்ளே உசுர் இருக்குது. ஆனால் இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம், இளநீர் போல் தேங்காய் போல் பிரிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் அப்பர் சாமி போன்றவங்களுக்கெல்லாம் உடம்பும் உசுரும் தனித்தனியாக தெரியுது. அவங்களுக்கு இந்த உடம்பை தூக்கிட்டு எவனாலங்க ஆகிறது, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கிடக்கிறோம். எப்படியாவது சீக்கிரம் இந்த ஓட்டை உடைச்சா போதும் அப்படின்னு அந்த தேங்காயின் ஓடு உடைக்கப்பட்டு பருப்பு தனியாக எடுப்பது போல் என்றைக்கு இந்த ஓடு உடையிறது அப்படின்னு அவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு அப்படி இல்லை, ஓடு உடைஞ்சிராமல் இருக்கணுங்க, பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற வேலை நம்ம வேலை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நாம் இன்னும் முதிரவில்லை. அதனால் அப்போ உடம்பும் உயிரும் நமக்கு இப்போவே ஒன்றாத்தான் இருக்குது. ஆனால் இங்கே உருகி ஒன்றானார் போல் பிரிக்க முடியாமல் ரெண்டும் ஒன்றாகி போச்சு. எனவே உயிரும் யாக்கையும் உருகி ஒன்றாகி, ரெண்டு வேறு வேறு பொருள் உருக்கம் காரணமாக உருகியதுனால ஒன்றாகி போச்சு. இப்போ அது மட்டுமல்ல, ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், எம்பிராட்டிக்கு மெல்லியல் ஆனார் என்றும் ஏகம்பர். இந்த சாமி இருக்கிறாரே, அம்மையின் அன்புக்கு எளிவந்த பிரானாக அப்படியே உருகி போயிட்டாருங்க. அவர் உருகுனதுனால எல்லா உயிரும் உருகி போச்சு. ஏன், அவர் தான் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிறாரு. அவர் இல்லாமல் எந்த உயிரும் இல்லை, அவன் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. எனவே எல்லா உயிரினும் உயிராக இருப்பதனால ஏகம்பன் உருகியதுனால எல்லா உயிரும் உருகியது. அதனால் இங்கே சொன்னார், அந்த பெருமான் மெல்லியலானார் அப்படின்னு சொன்னார். எனவே அந்த பெருமான் இவ்வாறு எம்பிராட்டிக்கு மெல்லியர் ஆனார் என்றும் ஏகம்பர் என்று எடுத்து ஏத்த, வம்புலா மலர் தேன் நிறைந்த மலர்கள் கொண்டு நிறைய விண் பொழிய கம்பை ஆறு முன் வணங்கியது. இந்த வெள்ளப்பெருக்கெடுத்து வந்த ஆறு இப்பொழுது பணிந்து நிற்கிறது, அம்மையின் அன்புக்கு முன்பாக பணிந்து நிற்கிறது. பூதியாகிய புனித நீராடி பொங்கு கங்கை தோய் முடி சடை புனைந்து காதில் வெண்குழை கண்டிகை தாழ கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால் ஆதி தேவராய் மாதவம் செய் அவ்வரங்கு ஆதி தேவனாய் மாதவம் செய் அவ்வரம் கொள் அகில மீன் அளித்த மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு வளை தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார்.
நம்ம பெருமான் இப்போ எப்படி இருக்கிறார்னார். அதாவது பூதியாகிய புனித நீராடி திருநீராகிய அவற்றை அணிந்து புனித நீராடுதல், அது அந்த வகையில் திருநீற்றை அணிந்து புனித நீராடி பொங்கு கங்கைதோய் முடி சடை புனைந்து, கங்கையை புனைந்து காதில் வெண்குழை கண்டிகை தாழ, எனவே குழையும் கண்டிகை ஆக தாழ கலந்த யோகம், அந்த கலந்த யோகத்தின் மருவிய கருத்தால், அப்படி ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய கருத்தின் காரணமாக ஆதி தேவராய் இருக்கக்கூடிய இறைவர் மாதவம் செய் அவ்வரம் அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவ்வரம் கொலோ அகிலம் ஈன்றளித்த, இந்த உலகத்தை எல்லாம் பாதுகாத்து படைத்து அருள்பாலிக்கின்ற ஈன்றளித்த மாது உமையம்மை தான் உலகத்தை படைப்பவள் என்பது சைவ சித்தாந்த கருத்துங்க. ரொம்ப எளிமையாக சிவஞான சித்தியால் சொல்வார், நாம் நம் கையால் அனைத்தும் செய்வது போல நங்கையால் அனைத்தும் செய்வன் நாதன். நங்கை என்று உமையம்மையை குறித்திருப்பார். அதனால் இறைவன் தன் சக்தியை கொண்டு தான் உலகத்தை காரியப்படுத்துகிறான். எனவே சக்தியை கொண்டு செயல்படுத்துவதனால நங்கையை கொண்டு அனைத்தும் செய்கிறான். அதனால் உமையம்மை இந்த உலகத்தை படைத்து காத்து அருள்பாலிக்கின்றார்கள் என்று சொல்வதில் பிழை இல்லை. ஏன், அந்த உமை என்பவள் இறைவனுடைய சக்தி தானே ஒழிய வேறு அல்ல என்பதனால். அதனால் அகிலம் ஈன்றளித்த மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு, அந்த பயனை கொடுப்ப கொண்டு வலை தழும்புடன் முளைச்சுவடு அணிந்தார். அம்மா கையில் வளையல் இருந்தது, மார்பினுடைய சுவடுகள், இந்த ரெண்டும் சிவலிங்க திருமேனியில் பதிந்துட்டு அவர் அப்படி இருக்க தழுவிய பொழுது அப்படின்னு குறிப்பிடுகிறார். கோதிலா அமுது அணையவள், கோதிலா அமுது அணையவள் முளைக்கு குழைந்த தம் மணவாளனற்கோலம் மாது வாழவே காட்டி முன் நின்று வரங்கள் வேண்டுவன கொள்க, வரங்கள் வேண்டுவ கொள்க என்று அருள வேத காரணராய ஏகம்பர் விரை மலர் செய்ய தாமரை கழற்கீழ் ஏதம் நீங்கிய பூசனை முடித்து இன்னம் தான் அறிவிப்பதற்கு இறைஞ்சி. இந்த பாட்டில் அம்மா பெருமான் சொல்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு உமையம்மையை பார்த்து கேட்குறாங்க. கோதிலா அமுது அணையவள், குற்றமில்லாத அமுதத்தை ஒத்திருக்கின்ற உமையம்மை. இறைவனும் கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே அப்படிங்கிற திருவாசகத் தொடர். நம்பி ஆரூரரும் கோதிலா அமுது என்று இறைவனை பாடியிருக்கிறார். எனவே அது என்னங்க கோதிலா அமுது? அமுதுன்னா எல்லாருக்கும் தெரியும், பார்க்கடல் கடைந்த பொழுது வந்த அமுது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த அமுதம் உண்டால் இறப்பு உண்டு, மறந்துடாதீங்க. அந்த அமுது சாப்பிட்டா சாக மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த அமுது மனித வாழ்க்கையில் அவர்களுடைய ஆயுட்காலத்தை காட்டிலும் பன்மடங்கு பல பெருகி நிற்கக்கூடிய ஆயுள், ஆனால் அதற்கும் மரணம் உண்டு. ஆக கவிஞர்கள் அல்லது புலவர்கள் பாடும்போது சொல்லுவாங்க, அமுதம் சாப்பிட்டவன் செத்து போனான், நஞ்சை சாப்பிட்டவன் சாகாமல் இருக்கிறான் ஏம்பாங்க. பெருமான் ஆலகால விடத்தை உண்டு இறந்து போகாமல் இருக்கிறார். ஆனால் தேவர்களுக்கு இறப்பு உண்டு. அவங்க அமுதமெல்லாம் சாப்பிட்டாங்க, சாகக்கூடாது இல்லைன்னா அப்போ அந்த அமுதத்துக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட ஆயுளை கொடுக்கும் என்பது பொருள். மரணத்தையே கொடுக்காமல் இருக்குன்னு நினச்சி பொருள் அல்ல, நீண்ட ஆயுளை கொடுக்கும். எனவே அவங்க நீண்ட ஆயுள் பெற்றிருக்கிறார்கள். மனித வாழ்க்கையை காட்டிலும் தேவர்கள் வாழ்க்கை இயல்பாகவே ஆயுள் பெருகியது. ஏன், நமக்கு ஒரு வருஷம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள். நமக்கு 365 நாள் தானுங்க, தேவர்களுக்கு ஒரு நாள்.
அப்போ அவங்களுக்கு ஒரு ஆண்டு ஒரு 100 வருஷம் ஒரு தேவர் இருப்பாங்கன்னு சொன்னால் பெருக்கல் 365 போட்டுக்குங்க. அத்தனை ஆயுட்காலம் நம்மளை காலில் பல மடங்கு பெருசு. எனவே ஆயுட்காலம் என்பது பெருகி, ஆனாலும் இங்கே தேவ உலக வாழ்க்கை என்பது நீடித்த வாழ்க்கை, அதனால் பயனும் நீடித்திருப்பது. அப்படிங்கிறதுனால இறப்பு இல்லைன்னு நினச்சிட்ருக்குறோம். அதுக்கும் இறப்பு உண்டு. அந்த அமுது சாப்பிட்டா இறப்போம். ஆனால் சிவானந்தம் என்கிற அமுதத்தை சாப்பிட்டவங்களுக்கு இறப்பில்லை. ஏன்? பிறக்க மாட்டாங்க, அதனால் இறப்பில்லை. நீங்கள் இந்த அமுது சாப்பிட்டீங்கன்னா இறக்க மாட்டேங்கன்னு நினச்சிடக்கூடாது. பிறக்க மாட்டோம், அதனால் இறக்க மாட்டோம். பிறப்பு உண்டேல் இறப்பு உண்டு. ஆனால் நமக்கு இந்த அமுதம் சாப்பிட்டா, சிவானந்தம் என்கின்ற அமுதத்தை சாப்பிட்டிங்கன்னா இனி ஒரு கருவறைக்கு செல்ல வேண்டிய வேலை அந்த உயிருக்கு இல்லை. அப்படிங்கிறனால பிறப்பருக்கும் பிஞகன், மாய பிறப்பருக்கும் மன்னன். இனி இன்னொரு தாயின் கருவருக்கு செல்லாத தன்மையை நமக்கு தருபவன். எனவே முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பருக்கும் பேராளன். முன்ன வினையெல்லாம் களைஞ்சாரு, இனிமேலும் பிறந்தராதரான்னு சொல்லி வேரோடு எல்லாத்தையும் எடுத்துட்டாருங்க அப்படின்னு மணிவாசகருடைய அனுபவம். எனவே அந்த மாயம், அந்த அருள் செய்கின்ற திறம். எனவே இறைவனுடைய அமுதமாகி சிவானந்தம் ஆன்மாவுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் பிறவாத தன்மையை கொடுக்கும். பிறவாத தன்மையை கொடுப்பதனால இறப்பில்லை. அதனால் இந்த அமுதம் தான் கோதிலா அமுது. அந்த அமுதம் சாப்பிட்டா செத்து போவோம், அதனால் அது குற்றமுடைய அமுது தான். அதனால் 2 அமுதுக்கு வேறுபாடு என்னன்னு கேட்டால், அந்த அமுதம் மரணத்தை தரும், இந்த அமுதம் மரணத்தை தராது. ஏன்? பிறப்பை தராது என்பதனால மரணத்தை தராது. அதை நீங்கள் இந்த இடத்துல பொருள் விளங்கி கொள்ளணும். எனவே கோதிலா அமுது அணையவள் முலைக்கு, அன்னையினுடைய மார்புக்கு குழைந்த அந்த பெருமான் தம் மணவாள நற்கோலம், அப்படியே குழைந்த நிலையில் வெளிப்பட்ட அந்த கோலத்தை காட்டி, மாது வாழவே காட்டி, உமையம்மை வாழும் பொருட்டாக காட்டி முன் நின்று, பெருமான் அன்னையின் அன்புக்கு சிவலிங்கமாக இருந்தவர் இப்போ மணவாள கோலத்தை காட்டுகிறார். முன்னே தோன்றி நிற்கிறார். நின்று சொல்லுகிறார், என்னென்னு? வரங்கள் வேண்டுவ கொள்க. உனக்கு என்ன வரம் வேண்டும்? உமையே, வேண்டியதை பெற்றுக்கொள் அப்படின்னு சாமி சொல்கிறார். சொன்ன உடனே அம்மா அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அருள வேத காரணராய் ஏகம்பர், இந்த வேத காரணராய ஏகம்பர் விரை மலர் செய்ய தாமரை கழற்கீழ், கழல் அணிகலன், சிவந்த தாமரையில் அணிந்திருக்கிற அணிகலன், அந்த தாமரை செய்ய தாமரை அப்படின்னு சொல்லுவது. எனவே திருவடி தாமரை என்று இயல்பாக சொல்வது உண்டு. அது நறுமணமிக்கது என்பதனால விரைமலர் செய்ய தாமரை கழற்கீழ். எப்படின்னாங்க? ஏதம் நீங்கிய பூசனை, குற்றம் நீங்குகின்ற பூசனை முடித்தது இன்னம். என்ன? பூசையே முடிக்கலை. அதனால் பூசை முடிந்தது இன்மை தான் அறிவிப்ப. சாமி, நான் பூசை பண்ணிக்கிட்டு இருந்தேன், பூசை பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு, அதனால் இன்னும் பூசையே முடியலையே சாமி. வரம் வேண்டியதை கேள் அப்படின்னு சாமி கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, பூசனை முடிந்தது இன்மை தான் அறிவிப்பதற்கு இறைஞ்சி. வழிபாடு இன்னும் முடித்த பாடு இல்லை சாமின்னு சொல்வதற்காக வணங்கியிருக்கிறாங்க. எதுக்குயா வணங்கியிருக்காங்க? வேண்டும் வரத்தை கேள் அப்படின்னு சுவாமி சொன்னோடனே உம்மை திருவடிகளை வணங்கி நிற்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சரி, வரத்தை தான் கேட்க சொல்லிட்டாரே, கேட்டுருவோம் அப்படின்னா இல்லை. அவங்க எதுக்கு வணங்கினாங்கன்னு கேட்டால், சுவாமி, அடியேன் இப்போ தான் வழிபாடு தொடங்கி இருக்கிறேன், இன்னும் வழிபாடு முடியல, முடிச்சுட்டுக்கு வரம் கேட்டுக்கிட்டுமா? நினச்சி பாருங்களேன். அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு பாருங்கள்.
வரத்தை பெறுவதை காட்டிலும் பூசை செய்வதில் விருப்பம் அதிகம்ங்க. வரம் அதான் சாமி பூசையே வரம் வாங்கிறதுக்கு தானுங்க. அதான் வரம் வாங்கிறதுக்கு வாங்கிக்கன்னு சொல்கிற முன்னாடி வந்து வாங்கிக்க வேண்டியதானே. அப்படின்னா அந்த வரத்தை பெறுவதில் இருக்கிற இன்பத்தை காட்டிலும் அந்த பூசை செய்வதில் இன்பம் அதிகம். அதனால் அம்மா பார்க்குறாங்க, சாமி இன்னைத்த வழிபாடே இன்னும் முடித்த பாடு இல்லையே, நீங்கள் அதுக்குள்ளே வரம் வாங்கிக்கங்கிறீங்க அப்படின்னு சொல்வதற்காக இப்போ வணங்கியிருக்காங்களாம். சேக்கிழா பெருமான் கொஞ்சம் நமக்கு முன்கூட்டி எதுக்கு வணங்கியிருக்காங்க தெரியுமா உனக்கு? இன்னும் பூசை முடியலேன்னு சொல்கிறதுக்காக வணங்கியிருக்காப்பா அப்படின்னு நம்மகிட்ட சொல்லிட்டார். இப்போ அம்மா வணங்கி சொல்கிறாங்க என்னென்னு. அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவினால், அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவினால் அஞ்சி அஞ்சலி கூப்பி கொண்ட இற்றை என் பூசனை இன்னும் குறை நிரம்பிடக் கொள்க. இற்றைக்கு என் பூசனை இன்னும் குறை நிரம்பிடக் கொள்க என்று அருள வண்டுவார் குழல் மலைமகள் கமல வதனம் நோக்கி அம்மலர்கண் நெற்றியின் மேல் உண்ட நீற்றர் நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால், நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால் என மொழிந்து. அவ்வாறு பெருமான் என்ன சொல்லுகிறார், அம்மா என்ன சொல்கிறாங்க, அதுக்கு இறைவன் என்ன சொல்கிறார் பாருங்க. அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவினால், மணவாள நற்கோலத்தை முன்னே காட்டி வரம் வேண்டியதை பெற்றுக்கொள் என்று பெருமான் சொல்ல, அந்த கோலத்தை கண்டு வணங்குகிற அன்னை விரை மலர் செந்தாமரை தாள் வணங்கி சொல்கிறாங்க என்னென்னு அப்படின்னு கேட்டால், பெருமான் வெளிப்பட்ட நிலையில் முதல்ல வணங்கி கொண்டார்கள். அஞ்சலி கூப்பி திருமேனிய பெருமானை கண்டவுடனே முதல்ல வணக்கம் சொல்லி கொண்டார்கள். அஞ்சலி கூப்பி நின்று பெருமானை பார்த்து, சுவாமி மன்னிக்க வேண்டும், நான் எதாவது அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பேசுகிறேன்னு நினச்சிக்கூடாது. என்னென்னு இன்னும் பூசையே முடிக்கல, அதுக்குள்ளே நான் எப்படி வரத்தை கேட்கட்டும்? பூசையை முடிச்சுட்டு வரம் கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. என் பூசை இன்னும் முடியவே இல்லையே சாமி, முடிச்சுட்டு நான் வரம் கேட்பது தானே முறை. அதனால் அஞ்சலி கூப்பி நின்று இற்றைக்கு என் பூசனை இன்னும் குறை நிரம்பிட. இப்போ தான் தண்ணி மட்டும் விட்டுருக்குறோம், இன்னும் அபிஷேக திரவியங்கள் பூரா திருமஞ்சனம் ஆட்டணும், அதுக்கப்புறம் அழகுபடுத்தணும், மாலை சூட்டணும், திருநீர் வைக்கணும், சந்தன குங்குமம் வைக்கணும், அப்புறம் தீபம் அமுதெல்லாம் காட்டணும், போற்றணும். எத்தனை வேலை இருக்குது. நான் இப்போ தான் பூசி தொடங்கியிருக்கிறேன், அதுக்குள்ளே வரத்தை வாங்குங்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் நான் பண்ண வேண்டாமா சுவாமி அப்படின்னு அம்மா இறைவனை பார்த்து அந்த குறை எதுவோ அது நிரம்பிட தாங்கள் ஏற்று அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பெருமான் பார்க்கிறாரு, வண்டுவார் குழல் மலைமகள் கமல வதனம் நோக்கி, தாமரை போன்று இருக்கின்ற முகத்தை நோக்கி, கமல வதனம் நோக்கி, அம்மலர் கண் நெற்றியின் மேல் 3 கண்ணை உடைய பெருமான், முக்கண்ணன் ஆகிய இறைவன் என்ன பண்ணார், முண்ட நீற்றர் 3 கோடுகளாக திருநீற்றை அணிந்திருக்கின்ற பெருமான். எனவே முண்ட நீற்றர் அவர் சொன்ன பதில் பாருங்கள், நின் பூசனை என்றும் முடிவது இல்லை நம்பால் என மொழிய. இதில் என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசை என்பது அன்னை செய்கிறாள் அப்படின்னு இல்லைங்க, செய்தாள், இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறாள், நாளையும் செய்வாள். ஏன் செய்யணும்? அதான் வரம், சாமியே வந்தாச்சு, தோன்றியாச்சு, வரத்தை வாங்கிட்டு போக வேண்டியதானே. அப்படின்னா
அதுக்கு தான் இறைவன் சொல்றார், உன் பூசை முடியவே முடியாதுன்னார். ஏன் முடியாதுன்னு சொல்லணும் இறைவன்? அதான் வழிபாடு பண்ணாங்க, வெளிப்பட்டார், வரத்தை கேளுன்னாச்சு, கொடுத்துட்டு போக வேண்டியதானே இந்த சாமி. ஏன் முடியாதுன்னு பூச முடியலையே அப்படின்னு ஏன் சொல்லணும்? அங்கே தாங்க ஆழமான நுட்பம் இருக்கிறது. இந்த நுட்பத்தை நீங்கள் விளங்கி கொள்வதற்கு தில்லைக்கு வரணும். அங்கே தில்லையில் என்ன நடக்குது? பெருமான் ஆடுகிறான். அந்த ஆடல் 3 வகையாக இருக்கிறது. பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய வண்ணமாக பிறப்புக்கு இதுகாரும் பிறப்புக்கு வாராத உயிர்களை பிறப்புக்கு உட்படுத்தி அதில் இன்பத் துன்பத்தை நுகரச் செய்கின்ற வண்ணமாக அந்த உயிர்களுக்கு பந்தப்படுத்துகிறான் பாருங்கள். அதுக்காக ஒரு கூத்தாடுகிறான். அந்த கூத்து ஊனக்கூத்து. அப்படி பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு இருக்கிற உயிர்கள் பிறப்பதும் இறப்பதுமாக உழன்று கொண்டு போவதும் வருவதுமாக நிற்க மெல்ல மெல்ல பக்குவப்படும். அப்படி மெல்ல மெல்ல பக்குவப்படுகிற பொழுது அந்த உயிர்கள் ஒரு படிநிலையில் வளர்ச்சி பெறும். அப்படி வளர்ச்சி பெறுகிற உயிருக்காக இறைவன் ஞானக்கூத்து ஆடுகிறான். ஆக முதல்ல ஆடியது ஊனக்கூத்து, இப்போ ஆடுவது ஞானக்கூத்து. இந்த 2 கூத்தும் ஆடிய பிறகு அதில் பக்குவப்பட்ட உயிர்களுக்குமே அதில் பாச நீக்கம் பெறுகின்ற தகுதியுடையவை அல்லது பாசம் நீங்கியவை அந்த உயிருக்காக என்ன பண்ணுறான்? ஆனந்த கூத்து ஆடுகிறான். ஒரே இடத்துல தான் ஆடுறான். ஆடுபவன் ஒருவன் தான். இப்போ அந்த கூத்து ஊனக்கூத்தாக, ஞானக்கூத்தாக, ஆனந்த கூத்தாக 3 வகையாக இருக்குதுங்க. ஒரு கூத்து எப்படி 3 வகையாயிற்று? காண்பவன் பக்குவத்தை பொறுத்து. பிறப்பு இறப்பு என்கின்ற நிலையில் உழல்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 எழுத்து மந்திரத்தை பெறாதவர்கள் அல்லது பெற்றிருந்தாலும் நமசிவாய என்ற மந்திரத்தை உபதேசமாக பெற்றவர்கள். அவங்களுக்கெல்லாம் இறைவன் ஆடுகிற கூத்து ஊனக்கூத்து. அதுவே சிவாய நம என மந்திரம் உபதேசம் பெற்றவருக்கு ஞானக்கூத்து. அதுவே சிவய சிவ என்ற உபதேசம் பெற்றவருக்கு ஆனந்த கூத்து. இப்போ ஆடுகிற பெருமான் உயிரின் பக்குவத்துக்கேற்ப 3 வகைப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த கூத்தை ஆடுகிற பெருமான் யாருக்காக ஆடுகிறான்? நமக்காக. ஆனால் யார் காண ஆடுகிறான்? உமையம்மை காண ஆடுறான். அந்த அம்மா எங்கே காணணும்? அப்படிங்கும்போது தான் நம் அருள் நூல்கள் சொல்லுகின்றன, உயிருக்கு நேரடியாக இறைவனுடைய கூத்தினை காணுகிற தரிசிக்கின்ற பக்குவம் இல்லை. எனவே உயிரின் பொருட்டு அவள் கண்டு நமக்கு காட்டுகிறாள். எனவே இப்போ நாம் எப்படி காணணும்? இந்த உயிர் அந்த அன்னையை பற்றி அன்னை வழியாக அந்த கூத்தை தரிசிக்கணும். அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, மந்திர வழியாக சொன்னால், யாவாகிய உயிர் வாவாகிய அருளை பற்றி அருளின் வழியாக சி என்கிற சிவத்தை தரிசிக்கணும். இந்த வாவை விட்டு சீயை தரிசனம் பண்ணிங்கன்னா தரிசனம் நிற்காது, நிலைத்து நிற்காது, காண முடியாது. எனவே இந்த யகரமாகிய உயிருக்கு வகரமாகிய சக்தி வழியாகத்தான் சிவத்தை காணுகிற தகுதி உண்டே அன்றி நேரே காணுகிற தகுதி உயிர்களுக்கு இல்லை. அப்போ இந்த அன்னை எதுக்கு காணுகிறாள்? தன் பொருட்டு அவள் காணலை, உயிர்கள் பொருட்டு காணுகிறாள். ஏன்? அவள் தான் கண்டு காட்டணும். எனவே நீ இறைவனை தரிசனம் செய், அவனை வணங்கு, வழிபாடு செய் என்று அவள் தான் உணர்த்தி ஆகணும், அவள் வழியாக தான் காட்டியாகணும். எனவே அந்த வகையில் வகரத்தின் வழியாகத்தான் யகரமாகிய உயிர் சிகரத்தை சென்று அடையும். அப்போ தான் அந்த கூத்தினை காணும் அப்படின்னு அங்கே பார்க்குறோம். அதே கருத்து தான் இங்கிங்க. அன்னை பூசை செய்வதை விட்டுவிட்டால் உயிர்களால் இறைவனை பூசிக்க இயலாது.
அதனால் அவள் பூசை செய்து கொண்டே இருக்கிறாள். நாளும் நாளும் அவள் ஏன் அவள் கண்டு காட்டலான்னு நம்மளால் காண முடியாதல்லவா? அதே மாதிரி இவள் செய்து காட்டலான்னு நம்மளால் செய்ய முடியாது. அவள் பூசிப்பதால தான் நாமும் பூசிக்கிறோம். அவள் பூசையை விட்டுட்டான்னா நம்ம பூசையும் விட்டு போச்சு. நாம் அப்போ அன்னை பூசை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போங்க முடியினார்? கோடான கோடி உயிர்கள் உய்ய வேண்டிய பாக்கி இருக்குது. எல்லா உயிரும் ஒஞ்சிச்சுன்னு உயிர்ந்து போய் விடுமானால் பூசை பண்ணுற வேலை இல்லை அம்மாவுக்கு. எல்லா உயிரும் எப்போங்க உய்வது அதாங்க தெரியல. தெரிகிற அன்னைக்கு பூசையை முடிச்சுக்கலாம். அதனால் சாமி சொன்னார், உன் பூசை முடிவதில்லை. நீ பூசையை முடிச்சுட்டு வரம் கேட்கறனா அது என்றைக்கு முடிகிறது? அதனால் நீ கேட்கலாம், கேள் அப்படின்ட்டார். எனவே வேண்டும் வரத்தை கேள், நின் பூசனை என்றும் முடிவதில்லை நம்பால். ஏன் நீ நாளும் பண்ணியே ஆகணும். நீ பண்ணுனாத்தாம்மா உயிர்கள் பண்ணும். நீ பண்ணாமல் விட்டுட்டினா எந்த உயிரும் அம்மா பண்ணியே நாம் பண்ணுறதில்ல. எத்தனை பேருங்க பூசை பண்ணுறோம்? ரொம்ப சிலர் தான் பூசை பண்ணுறோம். எத்தனை தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த மண்ணில் காஞ்சிபுரத்தில் உமையம்மை பூசை செய்த மண், எனவே நானும் பூசை செய்வேன் அப்படின்னு 7 கோடி மக்களுமா நினச்சிருக்கிறோம். 1% தேரலைங்க. 7 கோடிக்கு பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தீட்சை பெற்றிருப்பாங்க. அதில் சிவபூசைக்குரியவங்க எத்தனை? நீங்கள் தமிழில் வாங்கினா என்ன, வடமொழியில் வாங்கினா தண்ணி ஊற்றி பூ வச்சா சரி, ஏதோ ஒரு வகையில் எத்தனை பேர் பூசை பண்ணுறீங்க? பட்டியல் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 0 சம்திங்கில் தான் நிற்கும். 1%க்கே தேரல. நாம் நினச்சி பாருங்கள். இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு, பூசைக்குரிய மண்ணில் இருந்துக்கிட்டு பூசை பண்ணாமல் தானே இருக்கிறோம். எப்படி? அம்மா பூசை பண்ணியே, அதை மறந்துடக்கூடாது. முக்கியமான கருத்து அதுக்கு தான். அவள் பூசை செய்து காட்டியும் நம்மால் பூசை பண்ணலன்னா நான் பூசையை விட்டுட்டேன் அப்படின்னு அம்மா விட்டானா இருக்கிறாலும் விட்டுருவோம். அதனால தான் சாமி சொன்னார், நீ எப்போதும் போல் பண்ணிக்கிட்டே இருமா நீ அப்படின்னு. பெருமான் உன் பூசை என்றும் முடிவதில்லை நம்பால். என்னைக்கு முடியும்? அனைத்து உயிர்களும் இறைவன் திருவடியில் போய் கலக்கிற நாள் என்னைக்கு வாய்க்கிறதோ அன்னைக்கு பூசை முடியும். திருக்கூத்துக்கு ஓய்வு. அது வரைக்கும் ஆடிக்கிட்டு தான் இருந்தாகணும், அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாகணும், இங்கே பூசை பண்ணித்தான் ஆகும். இதில் எங்கேயுமே கிடையாது. அதனால் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான். எப்போதும் அங்கே ஸ்டாப்புக்கு வேலையே இல்லை, நான் ஸ்டாப் தான். ஆடாயிட்டே இருக்க வேண்டியது பெருமானுடைய வேலை. அந்த கூத்தை கண்டு தரிசித்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது அன்னையின் வேலை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது நாளும் அனவரதம் பாங்க வடமொழியில். அனவரதம், இடைவிடாது, ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நின் பூசை முடிவதில்லை நம்பால் அப்படின்னு பெருமான் சொல்லிட்டார். வரம் கேளுன்னு சொல்லிட்டார். இப்போ அம்மா வரம் கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. இந்த பாடல் கருத்து தான் காஞ்சி புராணத்தில் ரொம்ப விரிவாக விதந்து பேசப்பட்டு இருக்கிற. நமக்கு எங்கே இந்த புராணம் படிக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது. நம்ம போய் காஞ்சி புராணம் போய் எங்கே படிக்கிறது இல்லைங்களா? ஆனால் சுவையான பகுதி. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கிற காலங்களில் படித்து பாருங்கள். ரொம்ப எளிமையான உரைகள் அருணை வடிவேலு முதலியாருடைய உரை குறிப்போடு கிடைக்கிறது. இந்த மீண்டு பதிக்கப்பட்டிருக்கிறது, புதிய பதிப்புகள் இருக்கின்றன. அப்படியே சும்மா படித்து பார்த்திங்கன்னா தெரியுங்க. அதில் எல்லாத்தையும் படிக்க முடியல கூட இந்த தழுவ குழைந்த படலம்னு பாடியிருப்பாருங்க. இந்த பூசைக்குரிய பகுதியை தழுவ குழைந்த படலம், அம்மா எப்படி பூசை பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கொடுத்துருக்கிற பகுதி இருக்கும் பாருங்கள். எனவே அந்த வகையில் இப்போ வரம் கேள் என்று பெருமான் சொல்ல அம்மா வரம் கேட்குறாங்க. எத்தனை வரம் கேட்டாங்க? 3 வரம் கேட்டாங்க. அன்னை கேட்ட வரங்கள் 3. என்னென்ன வரன்னு பாருங்கள். மாறிலாத இப்பூசனை என்றும் மன்ன, மாறிலாத இப்பூசனை என்றும் மன்ன, எம்பிரான் மகிழ்ந்து கொண்டு அருளி ஈரிலாத இப்பதியினுள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய
இங்குலார் வேண்டின செய்யினும் பேறு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும் என்றனல் பிறப்பு ஒழிப்பாள். 3 வரம் அம்மா கேட்டாங்க. இந்த பாட்டு இந்த புராணத்தில் ரொம்ப இன்றியமையாத பாட்டு. வரம் கேட்ட பொழுது என்ன கேட்டாங்கன்னு இந்த பாட்டு. அதில் முதல் வரம் என்ன? மாறிலாத இப்பூசனை என்றும் மன்ன. மன்னுதல் அப்படின்னா நிலை பெறுதல்னு பேர். என்றும் நிலை பெற வேண்டும். எது? இப்பூசனை, பூவும் நீரும் கொண்டு உன்னை போற்றுகிற வழிபாடு இருக்கிறதே இந்த உலகத்தில் என்றும் நிலை பெற வேண்டும். இதாங்க முதல் வரம். அன்னை கேட்ட முதல் வரம் இந்த தமிழகத்தில், குறிப்பாக இந்தியான்னு நம்ம சொல்லிக்கொண்டாலும் கூட தமிழகம்தான். மாதவம் செய்த தென் திசைக்கு தான் இது முற்றிலும் பொருந்தியிருப்பது. அதனால் இந்த மண்ணில் பூசை என்ற ஒன்று நிலைத்து நிற்க வேண்டும். அந்த வரத்திலேயும் முதல் வரம் அதுதான். அதனால தான் எங்கேயாவது ஒன்று இங்கொன்று அங்கொன்றுமாக அந்த பூசை நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாரும் பண்ணுறோமோ இல்லையோங்க. ஆனால் திருமடங்கள், துறவிகள், அடியார்கள் என்று பல வகைப்பட்ட நிலையில் இந்த மயங்குகிற உலகத்தில் பூசை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யாரேனும் ஒருவர் பூசித்துத்தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பூசை எதனால் நிலை பெற்றது, இன்றைக்கி ஏன் நடக்குது அப்படின்னா அம்மை கேட்ட வரத்தினால் நிற்கிது. அது நினச்சி ஒருவேளை அம்மா அந்த வரத்துக்கு இது கேட்காம விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி பூசைங்கிறதே நாட்டில் இல்லாமல் போயிருக்குங்க. இப்போவே அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்? அந்த வழிபாட்டு முறைகள் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டு வருகிறது என்று ஒரு பக்கம் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வளர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் தேயுது, ஒரு பக்கம் வளருது. ஏன்? பல ஆயிரக்கணக்கான கோயிலில் பூசை பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற நிலை அவலத்தையும் பார்க்குறோம். யாருன்னே தெரியாதவங்கெல்லாம் ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணுறதையும் பார்க்குறோம். ரெண்டும் நடக்குதுங்க. இப்படியும் நடக்குது, அப்படியும் நடக்குது. எனவே இந்த மண்ணில் ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எத்துணை மத மாற்றங்களும் எத்துணை அரசியல் மாற்றங்களும் வந்தாலும் இந்த மண்ணில் வழிபாட்டு நெறியாகிய பூசனை என்றும் நிலைத்து நிற்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அந்த தோற்றத்தை வேணால் அதிகமாக இது நடக்கிற பண்ணலைன்னு வேணால் நீங்கள் காட்டலாம். ஆனால் இது அன்னை கேட்ட வரம், ஐயன் கொடுத்த வரம். எனவே இது ஒருபோதும் அழியாது என்பதை மட்டும் நாம் நினைவிற்கொள்ளும். அதுக்காக நாம் இன்னும் ஒன்றும் பண்ணாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிடலாமா என்ன? அதை சாமி கொடுத்துட்டாருங்க, சாமி பார்த்துக்குவாருங்க, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நாம் என்ன பண்ண? நாம் இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி பூ வைக்கணுங்கிற உறுதிப்பாடு நம்ம நெஞ்சுக்குள்ளே வரணும். இந்த வழிபாடு உயிருக்கான வழிபாடு. உமையம்மை ஏன் இங்கே வந்தாங்க? உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற கருணை காரணமாகத்தானே வந்தாங்க. எனவே வாழ்க்கை முறையில், அதுவும் குறிப்பாக மனித வாழ்க்கையில் மிக உயர்ந்த இலக்கு பூசை தான். அதை நீங்கள் உணர்கிற காலம் வந்தால் இந்த பிறப்பு பயனுடைய பிறப்பு. இல்லைன்னா இன்னும் நாம் பயனை சென்று அடையவில்லை. மற்ற எல்லா செல்வமும் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நமக்கு இன்னும் பூசையெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னும் இந்த பிறப்பின் பயனை நாம் முழுதும் பெறவில்லை. அப்படிங்கிறதான் கண்முன் நிற்கின்ற மாறாத உண்மை. வந்த வேலையே அதற்காகத்தான். எனவே வழிபாட்டு செந்நெறி, பூசை செய்கிற முறை இந்த மண்ணுக்கு உரியது என்பதனால் அன்னை வழியாக பெருமான் இந்த வழிபாட்டு நெறியை உலகத்துக்கு அறிவிக்கிறான். கைலாயத்தில் இருந்து சொன்ன இறைவன் காஞ்சிபுரத்தில் வந்து தான் அந்த பூசையை செய்து காட்டினார். இந்த வாரியா அப்படி செய் அப்படின்னு செய்து காட்டிய இடம் காஞ்சி மாநகர்.
அப்படிங்கிறத பாருங்கள். இது நீங்கள் நினைவு. ஆனால் இன்றைக்கி அதே காஞ்சியினுடைய நிலைமை வேறு. ஏன்னா வெவ்வேறு வடிவம் பெற்று வெவ்வேறு வண்ணம் பெற்று இன்றைக்கி எத்தனை பேர் காஞ்சிபுரத்தில் பூசைக்குரிய இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ ரொம்ப பாவம், ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது. அவ்வளவு குறைஞ்சி போச்சுங்க. வெவ்வேறு தாக்கங்கள் மக்களிடத்தில் வந்துருச்சு. ஆனாலும் வழிபாட்டுக்குரியது இருந்து கொண்டு தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் அந்த சதவீத அடிப்படையை பார்த்திங்கன்னா வளர்ச்சியாக இல்லை, அது குறைந்து கொண்டு இருப்பது என்பது தான் நாம் பார்க்குற நிலையாக இருக்குது. அதனால் இந்த மண்ணுக்குரியதாகிய அடையாளத்தை நம்ம என்ன பண்ணணும், வாழ்கிற காலத்தில் எப்படியாவது பாதுகாத்து வச்சிடணும். இப்போ தாத்தனோ பாட்டனோ சம்பாரித்து ஒரு சொத்தை கொடுத்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுவோம், எப்படியாவது நாம் இருக்கிற காலம் வரைக்கும் காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தானுங்க நம் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட கோயில், அந்த வழிபாட்டு செந்நெறி, இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறையின் கையில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது நமக்கான வேலை இல்லைங்க, அது அவர் பார்த்துக்கிட்டோம். நமக்கான வேலை இல்லைங்க, இவர் பார்த்துக்கிட்டோம். அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் உரியது. ஏன்னா நாம் இந்த நெறியில் பிறந்திருக்கிறோம். இந்த நெறியின் அடையாளத்தை தொலைத்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. நீங்கள் புதுசாக கட்டலாம் வேண்டாம், இருக்கிறத பாதுகாத்து கொடுத்தீங்கன்னா புதுசாக கோயில் கட்டணும், கட்ட வேண்டிய தேவையும் இருக்குதுங்க. கட்டவே கூடாதுன்னா கட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஏன், புதிய புதிய நகரங்கள் உருவாகி கொண்டே இருக்குது. அதுக்கு மக்களுக்கு வழிபாட்டுக்கு ஒரு தெய்வம் தேவை. அதனால் புதிய கோயிலும் தேவை தான். ஆனால் அதே சமயத்தில் பழமையான கோயில்களை அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம இடத்துல இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாதுங்க. அதனால் இந்த மாறிலாத இப்பூசை என்றும் மன்ன, இதான் முதல் வரம். அம்மா ரெண்டாவது வரம் கேட்டாங்க, சுவாமி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன ஆசை, இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்த எனக்கு இங்கேயே தங்கி 32 அறங்களை வளர்க்க வேண்டும் என்று எனக்கு உள்ளத்தில் விருப்பம் வருகிறது. எனவே யான் அறம் செய்வதற்குரிய அடிப்படையாகிய தேவைகளை தாங்கள் அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இப்பதியினில் எல்லா அறமும், இந்த எல்லா அறமும் என்பதை காஞ்சி புராணம் படிச்சிங்கன்னா 32 அறம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்னென்ன அறம் அப்படிங்கிறத அந்த நூல் படிச்சிங்கன்னா 1, 2, 3, 4ன்னு தனித்தனியாக பட்டியல் பார்த்து கொள்ளலாம். எனவே இப்பதியினுள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும், இது 2வது வரம். 3வது வரம் இருக்குது பாருங்கள், அதான் அன்னையின் கருணை. என்ன கேட்குறாங்க, வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய. அதாவது பிழை அப்படிங்கிறது பல வகையாக இருக்குது. இந்த பிழை செய்தல் என்பது பல வகையாக இருக்குது. அதெல்லாம் அப்படி சுருக்கி கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னா 3க்குள்ளே அடக்கிடலாம். சொல்லால் வருகிற பிழை, செயலால் வருகிற பிழை, உள்ளத்தில் நினைக்கிற நினைவால் வருகிற பிழை. எவ்வளவு வேணால் நீங்கள் விரிச்சிக்கலாம், எல்லாத்தையும் கொண்டாந்து சுருக்குனீங்க இந்த 3க்குள்ளே வந்து அடங்கிடும். அதனால தான் மனம் வாக்கு காயத்தால் வருகிற வினைகள். மனத்தால் நினைக்கும்போது வினை வரும், சொல்லுகின்ற பொழுது வினை வரும், செய்கின்ற பொழுது வினை வரும். மனத்தால் நினைத்தால் வினை வருமா அப்படின்னு கேட்டால் வரும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் எனல் அப்படின்ட்டார். எடுப்பதை காட்டிலும் எடுக்கலான்னு நினைக்கிறது பெருங்குற்றம் யான்ட்டார். எடுத்துட்டா கூட கொஞ்சம் குற்றம் கம்மியாகிட்ருக்குது. எடுக்கலான்னு நினைப்பது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் எனல் அப்படின்னார். அதே போல் காயத்தால் செய்யக்கூடிய செயல் வினை பயனை தரும் அப்படின்னார். இன்னா செய்யின், யார், பிறர்க்கு இன்னா செய்யின் தமக்கு
பிற்பகல். அந்த இன்னா செய்தது எப்படி தாமே வரும். அப்போ பிறருக்கு முன்ன செஞ்சினா உனக்கு பின்ன வரும் அப்படி தானே சொன்னார். பிறர்க்கு இன்னா செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நீ அங்கே செஞ்சால் பின்ன வருமியா அப்படின்ட்டார். அப்போ உடலால் செஞ்சினா வரும் சொல்லிட்டார்ல. அடுத்து சொன்னார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. யா காவாராயினும் நான் காக்க சோகாப்பா சொல் இழுக்குப்பட்டு. கொஞ்சம் கவனமாக வச்சுக்கப்பா அந்த நாக்க அப்படின்னு யார் சொன்னால்? வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படி வினை வருகிறது? சொல்லால் வினை வருகிறது, நினைப்பால் வினை வருகிறது, செயலால் வினை வருகிறது. இந்த மூணால் வருவதை மூணால் தான் கழிச்சாகணும். எப்படிங்க கழிக்கிறது? சொல்லால் வருகிற வினையை சொல்லி கழிக்கணும், செயலால் வருகிற வினையை செய்து கழிக்கணும், நினைந்து வருகிற வினையை நினைந்து கழிக்கணும். எப்படிங்க கழிக்கிட்டுனார்? ரொம்ப சிரமப்படாதீங்க, திரு அங்க மாலையில் காண்க. வாயே வாழ்த்து கண்டாய். நீ வாழ்த்து இறைவனை சொல்லிக்கிட்டே இரு. நீ இந்த வினையெல்லாம் அவனை சொன்னீன்னா இதில் போயிடுமியான்னார். வாயே வாழ்த்து கண்டாய். அப்படி இறைவனை வாழ்த்த வாழ்த்த உன் வினை கழியும். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னார். சரி, சொன்னால் நீங்குமா? வேறு வழியில உடலால் வணங்கினாலும் நீங்கும். அது எங்கேயா சொல்லியிருக்கிறார்னாரு? அண்ணாமலை பதிகத்தில் சொன்னார். திருநெறி அந்த தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமின்னு சொன்னவர் தான் அங்கே சொன்னார். அந்த தமிழ் பாடுறாங்க பார்த்தீங்களா, அடிபேணுதல் தவமே. தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே அப்படின்னார். அதே தேவாரம்தான். நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டா யார் அறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டெம் பெருமார்க்கு பூ நாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் நாளும் நவின்றியத்த பெறலாமே நல்வினை. நல்வினை பெறுவதற்கு என்னங்க வழி? தான் சொன்னால் தீவினைங்கிறீங்க, புண் ஆறும் ஆனால் சொல் ஆறாதுங்கிறீங்க. அப்போ சொல்வது எதை சொல்வது அப்படின்னு கேட்டால் இறைவன் புகழை சொல்லு. மனதில் என்ன நினைக்கிட்டோம்? நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மனை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். கையில் என்ன பண்ணட்டும்? பூக்கட்டி போடு. காலை என்ன மட்டும் கோயிலை சுற்றிட்டு வா. கைகளால் கூப்பித்தொழிர் ஆக்கையார் பயனேன் கால்களார் பயனேன். காயம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார்ல. ஆடுகின்றிலை கூத்து உடையான் கலர்க்கு அன்பிலை என்பூருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமல சூடுகின்றிலை சுற்றுகின்றதும் இலை துணையினை பிழ நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலறிலை செய்வதொன்று அறியேன். நான் எப்படிப்பா தேருவன்னு தெரியல சாமி. எதையாவது ஒன்று செய்யணும், ஆடணும், பாடணும், அழணும், தேடணும். ஒன்றுமே செய்யாமல் கிடக்கிறனே பெருமானே, நான் எங்கே தேருவன்னு எனக்கு தெரியல, தேர்ற வழியை காணாம் அப்படின்னு யார் சொல்கிறா? மாணிக்கவாசர் சொல்ல. தேர்ற வழியே தெரியல சாமி. இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் என்று ஆடேன் அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவானே முறையோ நான் ஆனவாறு. கொஞ்சம் சொல்லுப்பா, என் ஜாதக சூழ்ந்த பார்த்து சொல்லுங்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி கேட்குற சாமிகிட்ட எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஆடி பாடி அழுது ஒன்றும் பண்ணாமல் கிடக்கிறனே நான் தேருவனா அப்படின்னு சாமிகிட்ட கேட்குறார். முனைவனே முறையோ நான் ஆனவாறு. ஒன்றும் ஆனவாரில் ஒன்றையும் காணாமேப்பா, நீ ஒன்றும் தேர்ற மாதிரி தெரியலையே. அப்படி தானே நம்மளை பார்த்தா சொல்ல வேண்டியதாக போயிடும். எனவே மனம் வாக்கு காயம் இந்த மூணின் வழியாக வருகிற வினையை அந்த மூணு வழியாகத்தான் நீக்கணும். அப்போ நமக்கு ஒரு இயல்பு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு அறிவியல் படித்த எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக ஒருபோதும் என்ன செய்ய முடியாது. ஒரு ஆற்றலை அழிக்க இயலாது, ஆனால் ஒன்றை இன்னொன்றாக மாற்றலாம் நாங்கள் இல்லைங்களா? அது மாதிரி நம்மால் பேசாமல் இருக்க முடியாது, அதை நல்லதை பேசி பழகுவோம். நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது, நல்லதை நினைப்போம். நம்மளால் நடந்து வாக்கிங் போய் ஜாக்கிங் போகாமல் இருக்க முடியாதுன்னா கோயிலுக்கு போய் சுற்றுவோம். வேலை முடிஞ்சு போச்சா?
இப்போ எல்லாம் என்னமாகி போச்சு, புண்ணியமாக மாறி போச்சு. அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி அத்தனை தீவினையும் நல்வினையாக இப்படின்னா போதும், பாஸ் ஆகிருங்க. இதை செஞ்சால் தானே ஆகும். அப்போ இந்த காயம் என்பது அதனால தான் திருமூலர் சொன்னார், மனவாக்கு காயத்தால் வல்வினை மூலம், மனவாக்கு நேர் நிற்கில் வல்வினை மன்னா. மனவாக்கு கெட்டவர் வாதனை தன்னை தன்னை மாற்றி ஆற்ற தகு ஞானிதானே என்று திருமூலர் பாடினாருங்க. இந்த மனவாக்கு காயத்தால் தான் வல்வினை மூலும். இந்த மனவாக்கு காயம் நேர் நிற்கில் வல்வினை மன்னா, வராதியாவும் பக்கம் ஒழுங்குபடுத்துன்ட்டார். எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கும்போது தான் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமல தூவி துதி. துதியாதே வீழ்ந்து வீணா போயிடாத துதி அப்படின்ட்டார். அப்போ துதிக்கணுங்கிறதானே நம்ம வேலை. அப்போ இந்த மனித பிறப்பு என்பது வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்ட சிறந்த கொடை. எத்தனையோ 84 லட்ச வேறுபாடு உடைய இந்த சட்டையில் மனித சட்டைக்கு கொடுத்த மகத்துவம் பாருங்கள். வேறு எங்கேயுமே நேரடியாக திருவடிக்கு போக முடியாதுங்க. ஆனால் மனித சட்டைக்குள்ள தான் அந்த வாய்ப்பை கொடுத்து வைத்திருக்கிறான் இறைவன் என்று நம்முடைய அருள் நூல்கள் எடுத்து சொல்லுகின்றன. அதனால் அம்மா கேட்டாங்க, இதில் சொன்னார். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டால், பிழை அப்படின்னா என்னன்னு கேட்டால், திருவடி பிழை நீங்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிறாங்க. அதை பாருங்கள், வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய. அதாவது பிழை பல வகைப்படுகிறது. அந்த பிழையை பலவாறு நீங்கள் இன்னென்ன பிழைன்னு சொல்லி தனித்தனி பட்டியல் போட்டுக்கிட்டே வரலாம். அத்துணை பிழைக்கும் என்ன உண்டுன்னா பிராயச்சித்தம் என்கிற கழுவாய் உண்டு. மறந்துடாதீங்க. நீங்கள் பிராயச்சித்தத்தை செய்து கழிக்கலாம் என்று ஒரு வாய்ப்பு திருக்குறளே சொல்லுது. திருக்குறளில் அவர் என்ன சொல்கிறாரு, பிராயச்சித்துக்கு இடம் உண்டாயான்னா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டார். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வு உண்டாம், ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்ட்டார். அந்த குறட்பால் என்ன சொன்னார், நீ எதையாவது நன்றியை மறந்தீன்னா ஒய்வு உண்டா? அதுக்கெல்லாம் ஒய்வு தேடலாம். ஆனால் ஒரு நன்றி இருக்குது, அதை மட்டும் மறந்துட்டேன்னா உனக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டார். ஆக செய் நன்றி கொன்ற மகர்க்கு ஒய்வு இல்லை, ஒய்வு உண்டாம். எதுக்கு? என் நன்றி கொன்றார்க்கும். அப்போ பிழை செய்தால் அந்த பிழையில் கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. எது? பிராயச்சித்தம் என்ற ஒரு வாய்ப்பை அமைத்து கொள்வதற்கு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கு மட்டும் வாய்ப்பே இல்லை. அங்கே திருக்குறள் சொல்லிச்சு செய் நன்றி கொன்றவருக்கு இல்லைன்றுச்சு. அந்த சொல்லே ரொம்ப ஆழமான சொல்லுங்க. நீங்கள் அந்த சொல்ல ஆழமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது நாம் நினச்ச பிழை இல்லை, வேறு பிழைன்னு அப்போ தான் தெரியும். செய் நன்றி என்ற சொல் வினைத்தொகை, செய் நன்றி அப்படிங்கிற சொல்லு. அப்போ ஒருவர் செய்த உதவியை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொன்னால், செய்த உதவியினாவே இறந்து காலமாகி போச்சுல்ல. செய்த உதவியை மறந்துட்டினா உனக்கு ஒய்வில்லைன்னு நம்ம பொருள் எடுத்துக்கிட்டோம். இந்த குறட்பாவுக்கு எப்படி பொருள் எடுத்துட்டோம்? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு எடுக்கும்போது செய் நன்றி அப்படின்ற நாம் எப்படி பொருள் எடுத்துக்கிட்டோம்னா, செய்த நன்றியை மறந்து விட்டால் ஒய்வில்லைன்னு இறந்த காலத்தில் கொண்டு சேர்த்திக்கிட்டோம். அவன் நன்றி மறந்த பையன்யா அப்படின்னு கூட இறந்த காலத்தில் சேர்த்திட்டோம். ஆனால் செய் நன்றி என்ற சொல்லை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது வினைத்தொகை. அது எப்படி பொருள் செய்யணும்? செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. அப்போ நன்றி உதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேற்றும் இன்றும் நாளை. யாருங்க ஒரு ஆள் 3 காலத்துக்கு உதவி செய்கிற ஆள்? நேற்று உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்திருக்க வேண்டும், அவர் இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்க வேண்டும், நாளையும் அவர் செய்ய வேண்டும்.
நமக்கு தெரிஞ்சு ஒரு பட்டியல் எடுத்து பார்ப்போமே. நேற்று செஞ்சவர் யார்? ஒரு சில பேர் தெரியுது. இன்றைக்கி செய்வாரா? ஏங்க அவர் செய்ய மாட்டேங்கிறாருங்க. இப்போ எனக்கு அவருக்கு பேச்சே இல்லைங்க, தொடர்பே இல்லைங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்டார். இப்போ நான் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறார், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், என்ன பண்ணுறேன்னு தெரியலிங்க. அப்போ அவரால் நான் நல்லா இருக்கிறேன், அவர்கிட்ட பேசலான்னா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க. இப்போ நேற்று செய்தார் என்பது சத்தியம், ஆனால் இன்றைக்கி செய்யலை என்பதும் சத்தியமாக போச்சே. சரி, நேற்று செய்தார், இன்றைக்கும் செய்துட்டுருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒருத்தரை. அவர் நாளைக்கு செய்வாரா? அது நாளைக்கு தாங்க தெரியும். ஏன்? நாளை நம்ம கையில் இல்லையே. நாளைக்கு ஒரு ஏன் எல்லா வகையான நிலைகளும் பார்க்க, நேற்று செய்த ஒருத்தர் இன்றைக்கி செய்யாமல் போயிட்டாருங்கன்னு கண்கூடாக பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் செய்கிறார், புதுசாக கிடச்சிருக்குது நண்பர், அவர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவர் நேற்று செய்யலை என்பது உண்மை தானே. நேற்று அவர் செய்யலை, இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறார். நேற்று செய்தவர் இன்றைக்கி செய்யலை, ரெண்டும் நடக்குது. இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு இவர் செய்வார்னு சொல்ல முடியுமானா தெரியலிங்க. புதுசாக நாளைக்கு ஒருத்தர் கிடைப்பார். ஆனால் அவர் என்னவாயிடுவார்? நேற்றும் இன்றும் என்ற ரெண்டு இடத்துலையும் அடிபட்டு போயிட்டார். நாளைக்கு தான் அவர் பொருந்துவார். ஆனால் திருக்குறள் சொன்ன அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு செய் நன்றி அப்படின்னா வினைத்தொகை என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கும்? நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா, இறைவன் என்ற ஒருவன் நேற்றும் உதவினான், இன்றும் உதவி கொண்டிருக்கிறான், நாளையும் உதவுவான். அவனை மறந்தனா உனக்கு ஓய்வு கிடையாது ஏன்னார். இந்த இடத்த கொண்டு வந்து அப்படியே அப்பற்ற பொறுத்துங்க. திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. ஐயா, திணை அளவு மறந்தனா போச்சு, மறப்பனா உன்னை மறப்பன்களோ. ஒரு பாட்டில் சொல்றாரு பாருங்க, பெருமானே, இந்த உடம்போடு கூடிய உயிர் ஒரு நாள் இறக்கும். இறந்ததுன்னா மேலே போகும், போச்சுன்னா அங்கே போய் சொர்க்கம் முதலான உலகத்தில் இருக்கும். இருந்த பிறகு மறுபடியும் வந்து பிறக்கும் சாமி. அப்படி பிறக்கும்போது இந்த உயிர் உன்னை நினைக்குமான்னு தெரியலையே பெருமானே. அப்புறம் அழுகிறார். அவர் தேம்பி தேம்பி அழுகிறாருங்க. எதுக்கு ஏன் அழுகிறாருன்னு கேட்டால், பிறந்தால் பிறையணி வாசடை பிஞகன் பேர் மறப்பன்கோலோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமே. என்ன பாடுறாரு பாருங்க. நான் கடைசி வரியை தான் சொல்லியிருக்கிறேன், முன்ன வரி இருக்குது. ஆக இறந்தால் மீண்டும் என்ன மேலே போவோம், சொர்க்கம் முதலான உலகத்துக்கெல்லாம் போவோம். ஆக துறக்கம் சென்று அங்கே இருக்கிற உலகத்தில் இருந்து மறுபடியும் பிறப்போம். அப்படி பிறக்கும் பொழுது பிறந்தால் பிறையணி வார்சடை பிஞகன் பேர் மறப்பன்களோ. ரொம்ப அருமையான பாட்டு. துறக்கப்படாத உடலை துறந்து வெண் தூதுவரோடு இறப்பன், இறந்தால் இருவிசும்பு ஏறுவன், ஏறி வந்து பிறப்பன், பிறந்தால் பிறையணி வார்சடை பிஞகன் பேர் மறப்பன்கோலோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுமே. இந்த பாட்டை சும்மா கற்பனையில் வச்சுக்குவோம். திருநாவுக்கரசர் அழுதுட்டுருக்கிறார். ஒருத்தர் அப்படியே வந்தார், சுவாமி நீங்கள் ஏன் சாமி அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னார், அடுத்த பிறப்பில் சாமி நினைப்பனான்னு தெரியலையேன்னு அழுதுட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தானே நினைப்போம். ஏன் இப்போவே நினைக்க மாட்டேங்கிறான், ஏன் சாமி நீ அடுத்த பிறப்பில் நினைப்பனான்னு அழுதுட்டு கிடக்கிறியே அப்படின்னு தானுங்க நம்ம நினைப்போம். உங்களுக்கு அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா, இவர் அழுகிறது எதுக்குன்னு கேட்டால், இப்போ ஏதாவது வேணும்னு கேட்டால் வரம் வாங்கி தரலாம். இந்த சாமி ஏன் அழுகிறாருன்னு கேட்டால், அடுத்த பிறப்பு ஒன்று பிறப்பாராம், அந்த பிறப்பில் மறந்துட போகிறேன்னு நினச்சி இப்போ அழுகிறாருங்களே. இப்படிலாம் சொன்னால் நாம் என்னங்க பண்ணுறது? நாம் ஆள் என்ன சொல்லுவோம், இப்படி கூட நாட்டில் சிலது தெரியுதுங்கன்ட்டு போயிடுவான். எதுக்கு ஏன் அழுகிறாருன்னு கேட்டால், அவர் ஏன் கேட்குற, அவர் என்னமோ அடுத்த பிறப்பு பிறப்பாராம், அந்த பிறப்பு இந்த சாமியை நினைப்பனான்னு தெரியலன்னு இவர் அழுகிறாரியா, இவரையெல்லாம் வச்சுட்டு என்னையா பண்ணுறதுன்றான். ஆனால் திருநாவுக்கரசருடைய நெஞ்சம் தவிக்குது. சாமி உன்னை நான் மறந்துடக்கூடாது. அதை தான் எழு பிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன்.
தொழுது வணங்கி நீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 எண்ணாவிற்கொண்டேன். சாமி 5 எழுத்தை பிடிச்சிட்டேன், அதுதான் எனக்கு அணிகலன், கவசம் அதுதான். இந்த கவசம் என்னை நிச்சயமாக காப்பாற்றிவிடும். இருப்பினும் நான் உனக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு? மறக்க மாட்டேன் உன்னைங்கிறார். அதனால தான் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். ஒரே ஒரு வரம் கொடு. ஏன்னா புழுவாக பிறக்க வைக்காதன்னு கேட்கல அவர். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. புழுன்னு ஒரு பிறப்பு எனக்கு வந்துட போது சாமி, தயவு செய்து புழுவாக பிறக்க வச்சிடாதன்னு வரம் கேட்கல. ஒரு கால் என் வினை வயத்தால் புழுவாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தாலும் உன் திருவடி மறவாத நினைப்பை எனக்கு கொடுத்துரு. அப்படி ஒரு நினைப்பு அவர் வரமாக கேட்குறாருன்னா அந்த சாமி புழுவாக பிறக்க வச்சிருவார் அவரை? இல்லை, நீ தான்ப்பா கேட்ட, புழுவாக பிறந்தாலும் மறக்கக்கூடாதுன்னு. நீ புழுவாக பிற அப்படின்னு ஒரு பிறவி கொடுத்தா வருவார்? இல்லையே. அப்போ அதில் அந்த உரைப்பு பாருங்கள். அடுத்த பிறப்பு ஒன்று வேண்டாம், ஒரு கால் இருக்குமா. ஏன்? அது வினை வயத்தால். நான் செஞ்ச பாவம் கொஞ்சமாக நஞ்சமா நிறையா செஞ்சு வச்சுருக்கிறேன். அதனால் அந்த வினையின் காரணமாக ஏதாவது ஒரு பிறப்பு அமைந்தால் கூட சுவாமி இப்போ கேட்டு வச்சுக்கிறேன். அன்னைக்கு கேட்பனான்னு தெரியாது, அதனால் இப்போவே கேட்டு வச்சுக்கிறேன். அந்த பிறப்பில் மறந்துடக்கூடாதுன்னு இப்போ கேட்டாருங்க அவர். அப்போ எவ்வளவு பெரிய அந்த நிலை. இப்போ பிழை அப்படின்னு வந்துட்டால் திருவடி பிழை என்று ஒன்று இருக்கிறது. திருவடி பிழை நீங்களாக அம்மா கேட்குற வர அதுதான். இத்தனையும் எதுக்கு சொல்லணும்? அந்த ஒரு வரி நம்ம விளங்கி கொள்ளணும். வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய. நீங்கள் எத்தனை குற்றம் வேணாலும் பண்ணுங்க. நம்ம சொல்ல போனால் சுருக்கமாக சொல்லணும், பஞ்சமா பாதகன்னு 5 குற்றம் உண்டுங்க. மா பாதகம் 1 2 இல்லை, 5 சொல்லியிருக்கிறாங்க நூலில். அதை விட நிறையா இருக்குதுங்க. அது பெரும் பாதகம். அதனால் அதுக்கு பேர் பஞ்சமா பாதகம்னா 5 பெரும் குற்றங்கள். அப்படி குற்றம் செஞ்சால் கூட மன்னிச்சிருவார் சாமி. அதுக்கு ஒரு பிராயச்சம் அதெல்லாம் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் செஞ்சேன்னா நீ உய்யவே முடியாதுடான்ட்டாங்க. அப்படி ஒரு வரத்தை அம்மா கேட்குறாங்க. இந்த காஞ்சிபுர மண்ணில் இருப்பவர்கள் இறைவன் திருவடி பிழை என்று சொல்லக்கூடிய ஒன்றை விடுத்துவிட்டு வேறு என்ன பிழை செய்தாலும் சரிங்க, என்னென்ன பிழையோ அத்தனை பட்டின்னு போட்டுக்குங்க. அத்தனை பிழைக்கும் என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஆனால் திருவடி பிழைக்கு மட்டும் என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. இதை நீங்கள் எவ்வளவு ஆழமான கருத்து என்பதை மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் விளங்கிக்கிறக்காக சொல்லணுங்க. எத்தனையோ மனுக்கள் ஜனாதிபதியிடம் போகிறது. எதற்காக போகிறது? கருணை மனு. அவர் பார்த்து ஏற்கலாம், நிராகரிக்கலாம். உங்களுக்கு தெரியும், இந்திய நாட்டினுடைய பாராளுமன்றத்தை சில தீவிரவாதிகள் சிதைத்தார்னா தாக்குதல் நடத்தினாங்க. அதில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருத்தன் சிக்கினான் இல்லைங்களா? அவன் தண்டனை கொடுத்து விசாரணை பண்ணி முடித்து அவனுக்கு தூக்கு தண்டனை என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. கருணை மனு செய்தான். ஆனால் ஜனாதிபதி என்ன பண்ணார்னா, இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக பாராளுமன்றத்தை தாக்கியவனை மன்னிக்க இயலாது, போடு தூக்கலன்னு போட்டாங்க. இப்போ வேறு ஏதாவது பண்ணியிருந்தா ஜனாதிபதி என்ன பண்ணலாம்? சரி போயிட்டு போகிறான், பாவம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாயா, விடு, அவனுக்கு தண்டனை குறைச்சிரு அப்படின்னு தூக்கு தண்டனையை என்னவா மாற்றிடலாம், ஆயுள் தண்டனையாக மாற்றி விட்டுருப்பார். ஆனால் பாராளுமன்றத்தையே ஒருத்தன் தாக்கின பொழுது அது மன்னிக்கக்கூடிய குற்றம் அல்ல. இப்போ தெரியுதுங்களா? குற்றத்தில் மன்னிக்கக்கூடிய குற்றம் ஒன்று இருக்குது, மன்னிக்க முடியாத குற்றம் இருக்கிறதுன்னு. அது மாதிரி இறைவனுடைய கருணை நோக்கில் திருவடி பிழைன்னு ஒன்று இருக்கிறது. அது நீங்களாக ஏனைய பிழைகள் இருக்கின்றன. ஏனைய பிழைகளுக்கு மன்னிப்பு உண்டு, திருவடி பிழைக்கு மன்னிப்பு இல்லை.
அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒற்றியூர் பதிகத்தில் பாடும்போது கேட்டேன், சாமி நான் என்னையா திருவழி பிழையா பண்ணிட்டேன், அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பாலது ஒன்றானால் பிழுக்கை வாரினும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். நான் என்ன அப்படி ஒரு கொடுங்குற்றத்தையா பண்ணிவிட்டு என் கண்ணை பறிச்சிட்டியே சாமி, நான் என்ன திருவடி பிழையா பண்ணினேன். எவ்வளவு மனதுக்குள்ளே நொந்துருந்தால் அந்த வார்த்தையை போடுவார்னு நினச்சி பாருங்கள். திருவடி பிழையா நான் செஞ்சேன், என் கண்ணை பறிச்சியே சாமி, இப்படி நியாயமாயுது. ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் என்னும் ஊருரைவானே, காதல் சங்கிலி காரணமாக என் கண் கொண்ட பண்பனின் அடியே பரவுகின்ற எனக்கு என் படுதுயர் கடையாய் பாசுவதா பரஞ்சுடரே. அங்கே முல்லைவாயில் கேட்டார், சங்கிலிக்காக எப்பா என் பக்கம் நின்று என்னை காப்பாற்ற விட்டு போட்டு அந்த பக்கம் நின்று எங்கள் அண்ணை பறிச்சிட்டியே சாமி, இது நியாயமாயா? இது சங்கிலிக்காக வல்லவா என் கண் கொண்டு விட்டாய். அடுத்த வரி பண்பை. நாமளாக இருந்தால் என்னையா கண்ணை பறிச்சிட போய் பண்பன்னா போடுவது, வம்பன்னில் போட்டிருக்கணும். வம்ப அப்படின்னு நாமளாக இருந்தால் போட்டு தள்ளுன்னு இருப்போம். ஆனால் அது அப்படி பாடல். அவர் பண்பை நின் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுவதா பரஞ்சுடர். மைந்தனே மணியே மணவாளா. வருத்தம் ஒரு பக்கம், அதே சமயத்தில் ஐயோ இந்த சாமி நான் என்னன்னு சொல்லட்டும். மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் நான் ஒன்று சொன்னால் போ குருடா என தரியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கிறேன், முக்கானா முறையோ மறையோதி, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அருள் செய்யா அப்படின்னாரு. கண்டுக்கவே இல்லை சாமி. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவர் பாடு நினைத்தாவே கலங்குகின்ற இடம் அது. அவர் வெண்பாக்கம் போய் காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் அவர் பட்ட பாடு இருக்குது பாருங்கள், அவருக்கு தாங்க தெரியும். எனவே திருவடி பிழைத்தல்னு ஒன்று இருக்கிறது. அது நீங்களாக ஏனைய பிழை எதுவாயினும் இந்த மண்ணில் இருப்பவர்கள் அந்த ஒரு பிழை தவிர வேறு பிழை செய்தால் அது என்ன ஆகணும்? அம்மா கேட்ட வரம் பாருங்க, அப்படியே இந்த பாட்டுக்கு வந்துருங்க. வேறு மாதவ பயன் ஆக இங்குளார், எது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க, வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய இங்குளார். இங்குளார் என்பது சிறப்பு வகையால் காஞ்சிபுரத்தை குறிச்சுது. பொது வகையாக வச்சா மாதவம் செய்த தென் திசைக்கும் வச்சுக்கலாம். இங்குளார் இந்த மண்ணில் இருப்பவர்கள், அப்படி தானே, அதனால் நாமளும் சேர்த்திக்கலாம். ஏன் அதோ காஞ்சிபுரத்துக்கு தான் சொல்லுவாங்க போல இருக்குதே, நம்மளை விட்டுட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். சிறப்பு வகையால் காஞ்சிபுரத்தையும் பொது வகையால் நம்மையும் சேர்த்திக்கிட்டாங்க, தமிழகத்தையும் சேர்த்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன கெட்டு போச்சு, ஒன்றும் குறையில இல்லைங்களா? இங்குளார் வேண்டின செய்யினும், ஏதாவது பிழை செய்தால் அந்த பிழை என்ன ஆகும்னு கேட்டால், அந்த பிழையினால் வருவது தண்டனை, அதனால் வருவது நரகம் வரணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெற வேண்டும். இப்போ அம்மா கேட்குறதே எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இந்த மக்கள் அல்லது இந்த உயிர்கள் அறிந்தோ அல்லது அறியாமலோ, அதான் வேண்டின செய்யணும், ஏதாவது பிழை செய்தாங்கன்னா அந்த பிழைக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி அதை நரகத்துக்கு அழுப்பாமல் அவங்க ஏதாவது செய்தாங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றி கொடுத்துரு சாமி. எப்படி மாற்றுவது? தீவினையெல்லாம் நல்வினையாக மாற்றி கொடுத்துருன்ட்டாங்க. பேர் மாதவ பயன் கொடுத்து அருள பெறல் வேண்டும். இது எப்படி பெற்ற வரன்னு நினச்சி பாருங்கள். ஒரு பிழை செய்தால் அது தவத்துக்குரியதாக மாற வேண்டும். பிழைக்குரிய தண்டனையாக வரக்கூடாது. பிழைக்குரியதாக உரிய தண்டனையை கொடுக்காம அந்த செயல் மாதவ செயலுக்குரிய வண்ணமாக மாற்றம் பெற வேண்டும். அப்படி ஒரு வரத்தை கொடு சாமின்னு கேட்டாங்க. சாமியும் பார்த்தார், பாரு 2 வரம் சரி, இந்த 3ஆவது வரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. ஏன் அப்படி ஏங்க சொல்லலை? அவர் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார், வச்சுக்கன்ட்டார். அவ்வளோதானே வரோம், வச்சுக்க அப்படின்ட்டார். அப்போ
3 வரத்தை அம்மா கேட்குறாங்க பாருங்கள். பிழை செய்யினும் அது தவமாக வேண்டும். இதாங்க தாயின் கருணை. பையன் எதை முன்ன பின்ன தப்பு செய்வான், நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்னு அம்மா நமக்காக பேசுகிறாங்களா இல்லையா? அதைத்தான் தாய் அன்னைக்கு அங்கே பேசியிருக்கிறாங்க. ஏதேனும் பிழை செய்தாலும், ஆனால் அந்த தாய் ஒரு பிழை பொறுத்துக்க மாட்டான். எப்போ தனக்கு முன்னையே தன் கணவன்கிட்ட சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், பையனை பொறுத்துக்குவாங்களா என்ன? டே போட அந்த பக்கம், இன்னும் அப்பாட்ட எப்படி சத்தம் போட்டுருக்குற? அவனுக்கு வேண்டி சண்டை போடு அப்பாட்ட வேண்டி பெற்று கொடுப்பாங்க. ஆனால் அதே அந்த தாய் தான் கணவருக்கு இழுக்கு நேர்படுகிற வண்ணம், அவரை அவமதிக்கிற வண்ணம் அவன் ஒரு வேலையை செஞ்சானா பொங்கி எழுந்து நின்று, டே என்னடா பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு போய் நிற்பாளா இல்லையா? நிச்சயமாக நிற்பாள். அதனால தான் சொன்னாங்க திருவடி பிழை நீங்களாக. அப்போ பிழையில் திருவடி பிழைன்னு ஒன்று இருக்குது. திருவடி நீங்கலா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், சிவாலயத்தில் செய்யக்கூடிய பிழை, சிவனடியாருக்கு செய்கின்ற பிழை, இந்த ரெண்டும் தண்டனையை தந்தே தீரும். மறந்துடா, இதை நீங்கள் காஞ்சி புராணம் படித்தா தான் தெரியும். சிவாலயத்தில் செய்கிற பிழை என்ன அப்படிங்கிறத காஞ்சி புராணம் படிங்க, அப்போ தான் தெரியும். அப்புறம் சிவனடியாருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதும் அதில் அடங்கிடும். ஏன்? இறைவன் அடியார்கள், இறைவனுக்கு செய்கிற பிழை இறைவன் அடியாருக்கு செய்வதிலும் பொருந்தி இருக்கும் என்பதனால சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்கிற தீங்கு பயனை தந்தே தீரும். அதனால் திருமந்திரத்தில் ஒரு பாட்டு, ஒரு இடம் சொல்கிறாரு, சிவலிங்கத்தை நீங்கள் எடுத்து முறையாக வழிபாடு செய்கிற சிவலிங்கத்தை நீங்கள் எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், நல்ல நோக்கத்துக்கு மாற்றினா தப்பு இல்லை. ஆனால் வேறு நோக்கில் யாராவது எடுத்தாங்கன்னா ஓராண்டுக்குள் மாண்டு விடுவர்னு நந்தி ஆணைங்கிறாருங்க திருமூலர். இது என் நந்தியின் மீது ஆணை, என் குருநாதன் மீது ஆணை அப்படின்னு திருமூலர் பாடியிருக்கிறார். நீங்கள் அது சிவபூசைன்னு தலைப்பில் பாட்டு பாடியிருக்கிறாரு. நிந்தித்தலுக்கு தனியாக பாட்டு பாடிக்க, அந்த நிந்தித்தல் பட்டியல் அங்கே இருக்குது திருமந்திரத்தில். பிழை அப்படிங்கிற வகையில் இருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து கொண்டா தெரியும். அதில் தான் விரிந்த பகுதி காஞ்சி புராணத்துக்குள்ளே இருக்கிறது. எனவே காஞ்சி புராணத்தில் 32 அறங்கள் விரித்து சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த திருவழிப்பிழை நீங்களாகன்னு சொல்லும்போது சில குற்றங்களும் அதுக்குரியதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய ராமலிங்க அடிகளார் என்கின்ற வள்ளலார் அவர்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா, நான் இதை செய்தேனோ இதை செய்தேனோ அப்படின்னு பாடியிருக்கிறாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வகையாக பிழை இருக்குதுன்னு ஒரு பட்டியல். அது இதெல்லாம் நான் செய்தேனோ செய்யலையே சாமி அப்படின்னு வருந்தி ஒரு பதிகம் போல் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாருங்க. அது பரிச்சயமானவருக்கு அது தெரியும். அதனால் அதுபோல் பிழையின் பட்டியல் அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இந்த பிழைக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் உண்டு. திருவடி பிழைக்கு பிராயச்சித்தம் இல்லை அப்படிங்கிறத வரத்தை அம்மா கேட்டாங்க. சாமி என்ன பண்ணார்? சரி இந்த வச்சுக்கன்னு கொடுக்குறார் பாருங்கள். விடையின் மேலவர் மலைமகள் வேண்ட விரும்பு பூசனை மேவி வெற்றிருந்தே இடையறா அறம் வளர்க்கும் வித்தாக இக பரம் இரு நாழி நெல் அழித்து கடையராயும் உயர்ந்தவராயும் காஞ்சி வாழ்பவர் தாம் செய் தீவினையும் தடைபடாது மெய் நெறி அடைவதற்கு ஆம் தவங்களாகவும் உவந்து அருள் செய்தார். இந்த பாட்டில் சொல்லிட்டார், விடையின் மேலவர், அறத்தின் விடையாகிய அதன் மீது வருகிற இறைவன், மலைமகள் வேண்ட உமையம்மை வேண்ட விரும்பு பூசனை மேவி வெற்றிருந்து, அம்மையின் வழிபாட்டை அன்போடு ஏற்று மேவி வெற்றிருந்து. அவங்க கேட்ட 3 வரத்தையும் கொடுத்துட்டாங்க. நீ எப்போதும் பூசை பண்ணு, முதல் வரம் முடிஞ்சு போச்சு.
ரெண்டாவது வரம் என்ன? 32 அறங்களை, எண்ணில் அறங்கள் நான் வளர்க்க வேண்டும். இங்கே காஞ்சிபுரத்தில் அம்மா கேட்டாங்க. அதனால் சாமி தராரு, இடையறா அறம் வளர்க்கும் வித்தாக, அறத்தை வளர்த்துவதற்கு வித்தாக இரு நாழி. நாழி என்பது ஒரு அளவுகோல். அந்த அளவில் அம்மைக்கு நெல் கொடுத்தாங்க சாமி, இதுக்கு அறத்தை வளர்த்துவதற்கு. அதனால் இரு நாழி ஏன் கொடுத்தாங்க? ஒரு நாளி கொடுத்துருக்க வேண்டாமா? இகத்துக்கு ஒரு நாழி, பரத்துக்கு ஒரு நாழிங்களாம். இக பரத்து இரு நாழி, இக வாழ்வைக்கு ஒன்று, பரவாழ்வு. அப்போ தான் இகபர சௌபாக்கியம் அருள்வாயே திருப்புகழ். இக பர, இகம்னா இந்த வாழ்க்கை, பரனா மேலான வாழ்க்கை. இகபர சௌவாக்கியம் அருள்வாயே. அப்போ இந்த வாழ்க்கை மட்டும்தான் நினச்சிட்டு விட்றாதீங்க, மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு இப்போவே செஞ்சு வச்சா தான் அங்கே போகலாம். போன பிறகு செய்வதில்லை, செஞ்சால் தான் ஏன் போகவே முடியும். இகத்தில் இருக்கும்போது செஞ்சிங்கன்னா தான் பர வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் பர வாழ்க்கை போய் பார்த்துக்கலான்னு நினச்சிங்கன்னா பர வாழ்க்கை இங்கே செய்யாமல் அங்கே போகவே முடியாது. அதனால் அன்னை இரு நாழி நெல் பெற்றாங்க, ஒன்று இகத்திற்கு, இன்னொன்று பரத்திற்கு. எனவே இரு நாழி நெல் கொடுத்தார். யார்? சாமி கொடுத்தார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அன்னை அறம் வளர் நாயகியாக, அறம் வளர்த்த நாயகியாக காஞ்சிபுரத்தில் காமக்கோட்டத்தில் தங்கி அவள் அறத்தை வளர்க்கிறாள். அப்படி வளர்க்கக்கூடிய அன்னை எல்லா உயிருக்கும் உணவு முதலான எல்லாவற்றையும் கொடுப்பவளாக இருக்கிறார். அப்படி கொடுக்கிற அன்னை இடத்துல பெருமான் போய் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பலியேற்கிறார். இது எங்கே? காசி வரலாறு. காசிக்கு போனீங்கன்னா அன்னபூரணி அப்படின்னு தனியாக பேர் கொண்டு அவள் உணவு கொடுக்குறா. அதில் பாத்திரத்தில் முதல் வாங்குகிற ஆள் ஆறான்னு கேட்டால் சிவபெருமான் வாங்குறார். பார்த்தியாயா சிவபெருமானுக்கு வந்த நிலைமையை? அவர் தான் பிச்சை எடுக்கிறார். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த ஜோசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஏன் பிச்சை எடுக்கிறார் தெரியுமா? அவனுக்கு சனி அவரை விடலை, அதனால பிச்சை எடுக்கிறான்ட்டான். என்ன கொடுமை பாருங்க. சிவபெருமானை போய் சனி பிடிச்சாராம், அதனால இவர் பிச்சை எடுக்கிறாராம். இவன் இப்படிலாம் ஒரு கதை சொல்கிறாங்க, நாமளும் கேட்டுட்டு உட்காந்துக்கணும். அந்த கதையெல்லாம் கதை இல்லைங்க. அறம் வளர்ப்பதற்கு நெல் வித்து கொடுத்தவன் இறைவன். அப்படி இப்போ அம்மா அறத்தை வளர்த்தும் போது அது வளரணும்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? யாருக்கிட்ட கொடுத்தா வளரும்னு நினைப்போமா இல்லையா? நீங்கள் ஒரு கடை கட்டுறீங்க, திறப்பு விழா, யாரை கூப்பிட்டா வியாபாரம் தொடர்ந்து நடக்கும்? அவரை கூப்பிடுங்க, ராசியான ஆளுங்க அப்படின்னு கூப்பிடுவீங்களா இல்லையா? அது மாதிரி சோத்தை வடிச்சிட்டு முதல்ல யாருக்கியா போடுறது? அவருக்கு போட்டால் தாயா இது வளரும், அதனால் வாங்க சாமின்னாங்க. நம்ம சாமி நீ போடுன்னு போய் நின்னார். அதை விட்டு போட்டு இவர் பிச்சை எடுக்க போயிட்டாருன்றாங்களே கதையை நினச்சி பாருங்க. அதனால தான் பெருமான் நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு போய எனக்கு கவலை இல்லைன்னு உட்காந்துக்கிட்டார். தன் பெருமை தானறியா தன்மையன்கான் சாழலோ. எனவே ஒரு உயிர்கள் அறத்தின்பாற்படுவதற்கு அன்னை வளர்த்த நாயகியாக அமர்ந்து அதை வளர்க்க அதற்கு முதல் ஆளாக நின்றவன், வித்தாக நின்றவன் இறைவன். அதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் இந்த புராணம் படித்தா தாங்க தெரியும். இல்லைன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த கதையை தான் நினச்சிட்டு உட்காந்துருப்போம். எனவே இறைவனை கோள்கள் ஒன்றும் செய்யாது. கோள்கள் இறைவன் ஆணைக்கு கட்டுப்பட்டு இருப்பவை, கோள்களால் தீண்ட முடியாதவன். அதான் கோலிலி எம்பெருமான், கோல் இல்லாத பெருமான் அவன். அவனை போய் சனி பிடிப்பாரா என்ன? கதை சொன்னார்னு வச்சுங்களேன், ஐயோ இந்த கதையை இன்னொரு தடவை ஆர்ட்டியாக சொன்னீங்கன்னா பார்த்துக்கோங்க, நிறுத்தியா கதையை ஆர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், சிவருமன் யாரும் உனக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு ஜோசிக்காரை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கினீங்கன்னா அந்த கதையை இனிமேல் சொல்ல மாட்டேன்னு முடிவுக்கு வந்துடுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், சரி சரின்னு கேட்டுட்டு வந்துடுறோமே. ஆக என்ன சொன்னார், மேவி வீற்றிருந்து இடையறா அறம் வளர்க்கும் வித்தாக இரு நாழி நெல் அழித்து ரெண்டாவது வரம் கொடுத்தாச்சு. இப்போ மூணாவது வரம் பாருங்கள், கடையவராகியும் உயர்ந்தவராகியும், கடைப்பட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப மேலே இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட பிழை இருந்தாலும் சரி, காஞ்சி வாழ்பவர். இப்போ வந்துருச்சுங்க இது இங்குளார்.
போச்சுடா நம்ம இல்லையா அப்போ அப்படின்னார். காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டார். காஞ்சி வாழ்பவர் தாம் செய் தீவினையும், அவங்க செஞ்ச தீவினை என்ன ஆகும், இறைவனை நோக்கி பயணத்துக்கு தடையாகும். ஆனால் இங்கிருந்து செய்தவங்களுக்கு தடைபடாது, மெய் நெறி அடைவதற்கு ஆம், மெய் நெறி அடைவதற்கு ஆம் தவங்களாகவும் உவந்து அருள் செய்தார். அம்மா கேட்ட வரத்தை அப்படியே ஆகட்டும். இந்த காஞ்சிபுரத்தில் யாரேனும் பிழை செய்து, அது உயர்ந்தவராக இருந்தானா கடையவராக இருந்தால் என்ன, யாராக இருப்பினும் அவங்க பிழை செய்தால் அந்த செயலினுடைய பயன் என்னை வருவதற்கான தடையாக இல்லாமல் தவமாகட்டும். இந்த தவம் உடனே வீட்டை கொடுத்துடாதுங்க. தவத்தினால் ஞானத்தை பெற்று ஞானத்தால் தான் வீட்டுக்கு போக முடியும். தவமாகும், அவ்வளவுதான். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றி இருக்குது, அவ்வளவுதான். நீங்கள் என்ன பண்ணணும், சிவத்தை அடைவதுக்கு சிவபுண்ணியம் தனியாக பண்ணணும். இந்த பசு புண்ணியம் வேறு, பதி புண்ணியம் வேறு. இங்கே கேட்ட வரம் பசு புண்ணியம், மறந்துடக்கூடாது. பிழை செய்கிறவன் புண்ணியம் ஆகட்டும், அவ்வளோதான் வரம். இது சிவபுண்ணியமாகட்டுன்னு வரம் இல்லை. நீங்கள் அந்த புண்ணியத்தை வைத்து கொண்டு சிவபுண்ணியத்தை நோக்கி நகரணும். அப்படி சிவபுண்ணியமாக நகருகின்ற பொழுதுதான் அது என்னவாகும், வீடு வேறு என்கிற ஒன்றை கொடுக்குமே அன்றி அல்லது இந்த புண்ணியங்கள் இது என்னாகும், சொர்க்க முதலான பயனை தரும் என்பது தான் இந்த இடத்துல நுட்பமாக சொல்லப்பட்ட கருத்து. அதனால் அம்மா வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். சாமியும் வரத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால அம்மா என்ன பண்ணாங்க, அறத்தை செய்து கொண்டு இருக்கிறாள். அடுத்த பாட்டில் தான் சொன்னார், என்னரும் பெரும் வரங்கள் முன் பெற்று எம்பிராட்டி தம்பிரான் மகிழ்ந்து அருள மண்ணின் மேல் வழிபாடு செய்து அருளி மனை அறம் பெருக்கும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கையை புண்ணிய திரு காமக்கோட்டத்து பொலிய 30 அறம் புறக்கும். 32 அறங்களை அன்னை வளர்த்தார்கள். எங்கிருந்து, காஞ்சி காமக்கோட்டத்தில் இருந்து. அன்னை அமர்ந்து வழிபாடு செய்கிற இடம்தான் காமக்கோட்டம் என்று பெயர். காமக்கோட்டம் அப்படின்னு பேர். கோட்டம்னா இருப்பிடம் என்று சொல்லக்கூடிய வகையில் குமரக்கோட்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா வேர்க்கோட்டம் அப்படின்னு நம்முடைய சிலப்பதிகாரம் போன்ற நூலில் கோட்டம் என்ற சொல் இருக்குதுங்க. வேர்க்கோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே கோயில் என்னோட காமக்கோட்டத்து பொலிய 30 அறம் புறக்கும் பாதுகாத்தல். புறத்தல்னா பாதுகாத்தல். எது அப்படின்னு கேட்டால், என்னரும் பெரும் வரங்கள் முன் பெற்று 3 வரங்களை பெற்று எம்பிராட்டி என்ன பண்ணாங்க, அந்த சொல்ல தம் பிரான் மகிழ்ந்து அருள, இறைவன் மகிழ்ந்தருள மண்ணின் மேல் வழிபாடு செய்து அருளி, பூசை நிலைபெறும் பொருட்டு வழிபாடு செய்து அருளி மனை அறம் பெருகும் கருணையினால் நன்னும் மண்ணுயிர் யாவையும். இந்த மண்ணுயிர் நிலை பெற்ற உயிர்கள் யாவையும், இங்கே 84 லட்ச யோனி பேதத்துக்குள்ள உழன்று கொண்டிருக்கிற அத்துணை உயிர்களும் மண்ணுயிர் யாவையும் பல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கை என்று அந்த அறத்தை செய்கிற செயலை இங்கு எடுத்து நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே அன்னை அறம் வளர்த்த நாயகியாக காமக்கோட்டத்தில் அமர்ந்து அந்த அறத்தை செய்து கொண்டிருக்கிறாள். புண்ணிய பூசணையை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாள் என்பதுதான் இந்த வரலாற்றில் நாம் பார்க்கக்கூடிய நுட்பம் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியாரவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க
நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐந்தெழுத்துப் பெருவள். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவ